ஆபிரகாமை தேவன் அழைக்க அவர் கீழ்ப்படிந்தாரே. அசைவில்லாத விசுவாசம் தன் வாழ்வினில் அடைந்தாரே. ஆபிரகாமை தேவன் அழைக்க அவர் கீழ்ப்படிந்தாரே. அசைவில்லாத விசுவாசம் தன் வாழ்வினில் அடைந்தாரே. அதுவே அவரது ஆசீர்வாதம். அதுபோல் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுவே அவரது ஆசீர்வாதம். அதுபோல் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனை கலந்த வாக்குத்தத்தமானது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல எந்த ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாலே, ஒரு தகப்பனாலே செய்ய முடியாத ஒரு தியாக செயல் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக இங்கு காண்பிக்கிறார். தன்னுடைய சொந்த மகனை பலி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கேட்ட பொழுது அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக தேவ சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து தன் மகனை பலி கொடுக்க சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஒரு செயலுக்கு தேவன் இப்பொழுது இந்த கீழ்ப்படிதலுக்கு தேவன் கொடுக்கிற பாராட்டும் அதனோடு கூட கலந்து வருகிற வாக்குத்தத்தம் தான் இந்த வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, எப்பொழுதெல்லாம் யாரா இருந்தாலும், எந்த காலத்தில் வாழ்கிற மனிதர்களா இருந்தாலும், தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இதயத்தில் எடுக்காதவர்களாலே தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது ஆபிரகாமுடைய பழக்கமும் வழக்கமுமாய் மாறினதனால் தேவன் கேட்டதை இல்லை என்று சொல்லாதபடிக்கு தன் மகனை பலியாய் கொடுக்க சென்றபடினாலே கர்த்தர் சொன்னார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. இதற்கடுத்து கீழ்ப்படி போறாங்க பாரு, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து சொல்றாரு, உனக்குள்ளே பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வெறும் வார்த்தையாய் சொல்லாமல் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொன்ன இந்த வாக்கு தத்தத்தின்படி நாமும் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் சொன்னபடியே எப்படி நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, அவருடைய வம்சமும் அவருடைய சந்ததியுமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் கூட அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, காலங்கள் மாறினாலும் நீர் மாறாதவர். உமக்கு கீழ்ப்படுகிற தமது பிள்ளைகளை நீர் ஆணையிட்டு ஆசீர்வதிக்கிறவர். இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் கடந்து வரட்டும். அப்படி நீர் செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம், அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்றும் மாறாத ஆசீர்வாதம். God bless you, church. Have a blessed day. Amen.